எப்போதும் ஒருவித பயம் என்னை ஆட்கொள்ளுகிறது. இந்த பயத்தை எப்படி மேற்கொள்ளுவது என்ற கேள்வியோடு இருக்கும் ஆத்துமாவே, இன்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுவது 1 யோவான் 4:18. அன்பிலே பயமில்லை. பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பயமானது வேதனையுள்ளது. பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. மத்தேயு 25 எஜமான் 10:5-1 என்று தன்னுடைய தாளந்துகளை கொடுத்துவிட்டு ஊருக்கு சென்றார். திரும்பி வந்தபோது மற்றவர்களிடம் பலன் இருந்தது. ஆனால் ஒரு தாளந்து உள்ளவனோ, நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவர் என்று உமக்கு பயந்து தாளந்தை புதைத்து வைத்தேன் என்று சொன்னார். தேவனும் அவனை கடிந்து கொண்டு இருளுள்ள இடத்திற்கு அவனை அனுப்பினார். அந்த தாளந்தை பிடுங்கி மற்றவனுக்கு கொடுத்தார். அப்படி என்னதான் பயம் அந்த மனிதனுக்கு? ரிஸ்க் எடுக்க ரொம்ப ரொம்ப பயங்க. ஏன்னா அந்த எஜமான் கடினம் உள்ளவர். இந்த ஒரு தாளந்தை பயன்படுத்தி இன்னொன்று கிடைக்காவிட்டால் நஷ்டமடைந்து போய்விடுவோம். எனவே பேசாமல் எதுவும் செய்யாமல் புதைத்து வைத்து விடுவோம். வந்தவுடன் கொடுத்துட்டா அது சேஃப்டி என்று நினைத்தார். ஆனால் நினைத்தது போல நடக்கவில்லை. எஜமான் கோபப்பட்டு அவரை புறம்பே தள்ளிவிட்டார். நான் முதலமைச்சர்கிட்ட போய் ஏதாவது கேட்கலான்னா முதல்ல பக்கத்திலே நெருங்க முடியாது. நெருங்கினாலும் அவரை நேர்ல பார்த்த உடனே பேச்சே வாயில வராது. ஏன்னா அவர் ராஜஸ்தானத்துல இருக்கார். ஆனா நம் சொந்த தகப்பன் கிட்ட எளிமையா உள்ள போவோம். அவரிடத்தில் விரும்புவதை அடித்து கேட்டு கூட கொஞ்சம் விளையாடுவோம். ஏனென்றால் அவர் தகப்பன். தகப்பனிடத்தில் அன்பு பூரணமாயிருக்கும். அன்புள்ள இடத்தில் பயம் இராது. ஆமாங்க, நம்மளுடைய கர்த்தர் ராஜாதி ராஜா, ராஜாக்களுக்கெல்லாம் ராஜா. ஆனா நமக்கு புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கொடுத்திருக்கிறார். நம் அப்பாங்க. அவர்கிட்ட என்னங்க நமக்கு பயம் இருக்கு? பேருக்கு சொல்லி இருக்கு 365 தடவை பயப்படாத பயப்படாதன்னு சொல்லி. தேவன் நமக்கு பயத்தின் ஆவிய கொடுக்கலங்க, தெளிந்த புத்தியுள்ள காவிய கொடுக்கிறார். பயந்தா ஒரு ரிஸ்க் எடுக்க முடியாது, ஒன்னையுமே சாதிக்க முடியாது. பயம் எங்க வருவது? விசுவாசம் குறைஞ்சா பயம் வரும். விசுவாசம் எங்க குறையுது? அன்பு குறைஞ்சா விசுவாசம் குறையும். இந்த குறையோட நம்ம தேவனை ப்ளீஸ் பண்ணவே முடியாதுங்க. தேவன் மேல அதிக அன்பாருங்க. விசுவாசத்தை பெருக்கிக் கொள்ளுங்க. பயத்தை ஆட்டோமேட்டிக்கா மேற்கொள்ளலாங்க. ஜெபிக்கலாமாங்க. தேவரே, இந்த பயத்தை நான் மேற்கொள்ள உதவி செய்யும். உம்மை முழுமையாய் பூரணமாய் நேசிக்க கிருபை தாரும். இயேசு மூலம் பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிக்கும் ஜீசஸ் விஷன்.